இங்கே வருங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லுவிய மத்தினு, நாங்கள் சொல்லுவோம் மொந்தஞ்சாளனுங்கிறங்க. இதான் இன்னைக்கு குழம்புக்கு நம்ம கழுவி எடுத்துட்டு இங்கங்க சாலை நல்லா கொளுத்து போய் அழகா இருக்கு. இதை குழம்பு வச்சு தின்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறிய? சூப்பராக இருக்கும். நான் 2-3 நாளாக அந்த சாலைக்கு அலைஞ்சிட்டு இன்னைக்கு தான் எனக்கு கிடச்சிருக்கு மக்களே. இது நல்லா இருக்கும். நேரத்தில் மீன் அப்படியே கொளுத்து போய் இருக்கு, நெய்யாக தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்றிய? அழகா இருக்கு. சலையை பற்றிலாம் இது பொட்டை மீன், இது சென்னையாக இருக்கு. நல்லா அடுத்தது நல்ல வாசனை இருக்குன்னு வந்துல அப்படி இருக்கும். இங்கே இது இப்போ இது பார்த்தாலே ஒரு அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறேன், பொரிக்கையில் இது குழம்பு தான் வைக்க போகிறேன். எல்லா மீனுமே அப்படி தரேன். குடத்தில் கை வைக்கணும்னு பார்க்குறீங்களா? வெளியே பரமாறுற குடம் தான். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இன்னும் குழம்பு கூட்ட போகிறோம். இங்கே பாருங்க, தக்காளி, மிளகாக்காய், மாங்காய் இடம் போட்டாச்சு. அடுத்தால என்ன செய்யணும், புளியை கறந்து வச்சு மசாலையை அரைச்சி கூட்ட வேண்டியதான்.